அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். தற்போது நாட்டில் பல்கலைக்கழக பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற அதேவேளை சில பட்டதாரிகள் பெற்றுக்கொண்ட பட்டங்கள் போலியானது எனவும் தெரிய வருகின்றது. சாதாரண பட்டம் முதல் கலாநிதி பட்டங்கள் வரை பல்கலைக்கழக பட்டங்கள் பட்டம் பெற்ற பின்னர் போலியானவை என அறிய கிடைப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் பெறப்படுகின்ற பட்டங்கள் இவ்வாறு போலியானவை என நிராகரிக்கப்படுவது எப்படி என்பதையே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை பார்வையிட இந்த வீடியோவை லைக் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். இலங்கையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் இங்கே காட்டப்படும் 8 வகைக்குள் உள்ளடங்கப்படுகின்றன. அதில் இங்குள்ள முதல் 6 வகைக்குள் உள்ளடங்கும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் நீங்கள் பட்டங்களை மேற்கொள்வதற்கு 100% நம்பகமானவை எனவும், இறுதியாக உள்ள 2 வகையும் நம்பகத்தன்மையில் குறைபாடுகள் உள்ளது எனவும் இதற்கு முந்திய எனது வீடியோவில் நான் விளக்கியிருந்தேன். அது தொடர்பாக அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ள முன்னைய வீடியோவை பார்த்து கொள்ளுங்கள். உங்களது பட்டப்படிப்பு ஒன்று போலியானது என்று அறிய கிடைப்பது அதனை உறுதிப்படுத்தும் தேவை ஒன்று வரும்போதுதான். குறிப்பாக இந்த போலியான பட்டங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பயிலும் போதே இடம்பெறுகின்றன. அது எவ்வாறு என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். வெளிநாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பட்டம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு அதற்கான முகவர்கள் இலங்கையில் காணப்படுவார்கள். இலங்கையில் உள்ள ஏதாவது ஒரு முகவர் நிலையத்தில் நீங்கள் சென்று உங்களது பணத்தினை செலுத்தி நீங்கள் மாணவராக சேர்ந்து உங்களது பட்டப்படிப்பினை நிறைவு செய்திருப்பீர்கள். உதாரணமாக இந்தியாவில், அதே போன்று யூகேயில் உள்ள, மெக்சிகோவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உள்ள கற்கை நெறிகளை நீங்கள் இலங்கையில் உள்ள முகவர்கள் ஊடாக பதிவு செய்து நீங்கள் அந்த பட்டப்படிப்பினை பெற்றிருப்பீர்கள். பட்டப்படிப்பினை பெற்றுக்கொண்ட பின்னர் உங்களது பட்டத்திற்கான சர்டிபிகேட், உங்களோட டிகிரி சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த டிகிரி சர்டிபிகேட்டை நீங்கள் வைத்துக்கொண்டு அதனை நீங்கள் இலங்கையின் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, அதாவது யுஜிசியில் நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு வேண்டினால் யுஜிசியினால் இங்கு திரையில் காண்பிக்கப்படுகின்ற இது போன்ற ஒரு லெட்டர் உங்களுக்கு தருவார்கள். அநேக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் பெற்ற அந்த பட்டத்துடன் யுஜிசியினால் தரப்படும் இந்த லெட்டரும் இருந்தால் எமது டிகிரி செல்லுபடியானது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த யுஜிசியினால் தரப்படும் லெட்டர் எதை உறுதிப்படுத்துகின்றது என்பது தொடர்பாக நீங்கள் தெளிவு பெற வேண்டும். இந்த யுஜிசியினால் தரப்படும் இந்த லெட்டரில் என்ன உள்ளது என்பது தொடர்பாக நீங்கள் பார்த்தால், இந்த லெட்டரை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கு யுஜிசியினால் வழங்கப்பட்ட ஒரு லெட்டர் தான் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் இதில் இந்த யூனிவர்சிட்டியின் பேரை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சாம்பிளுக்கு நான் ஏபிசி என்று ஒரு பல்கலைக்கழகத்தை போட்டிருக்கிறேன். அப்போ இந்த ஏபிசிங்கிற யூனிவர்சிட்டி மெக்சிகோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி. அப்போ அதுக்குரிய லெட்டர் இப்படித்தான் உங்களுக்கு அடித்து தருவாங்க. அப்போ இந்த லெட்டரை பார்த்தா உங்களுக்கு உங்களோட பல்கலைக்கழக பட்டம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொள்வீங்க. ஆனால் உண்மையிலே இதில் சொல்லப்பட்டிருக்கிற என்னன்னு சொன்னால், இந்த ஏபிசி யூனிவர்சிட்டி மெக்சிகோவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி இதில் பட்டம் பெற்றுக்கொண்டால் இது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லித்தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இங்கு பல்கலைக்கழக மானியங்கள் இந்த லெட்டர் மூலம் உறுதிப்படுத்துறது எதென்று சொன்னால், இந்த பல்கலைக்கழகம் உண்மையான ஒரு பல்கலைக்கழகம், இதில் பெறப்படுகின்ற பட்டம் உண்மையான ஒரு பட்டம் என்று சொல்லி இது உறுதிப்படுத்துது. ஆனால் இந்த கீழே இருக்கிற இந்த பாயிண்டை வாசிச்சு பாருங்க. திஸ் லெட்டர் டஸ் நாட் இண்டிகேட் த authenticity of the degree certificate or indicate that the student has registered and followed the course in the university. The authenticity of the degree certificate should be verified from the university என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த கடிதம் பட்டச்சான்றிதழின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதோ அல்லது மாணவர் பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்து அந்த பாடநெறியை பின்பற்றியுள்ளார் என்பதையோ குறிப்பிடுவதில்லை. பட்டச்சான்றிதழின் நம்பகத்தன்மையானது தொடர்புடைய பல்கலைக்கழகத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த பல்கலைக்கழகம் பட்டம் பெறுவதற்கு தகுதியான ஒரு பல்கலைக்கழகம் என்று பல்கலைக்கழகத்தைத்தான் இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்துது. அந்த பல்கலைக்கழகத்துல நீங்க பெற்றுக்கொண்ட பட்டம் உண்மையானதா இல்லையாங்கிறத அந்த பல்கலைக்கழகம் தான் முடிவு செய்யணும் சொல்லித்தான் இதுல சொல்லப்படுது. அப்ப நீங்க இந்த ஏபிசி பல்கலைக்கழகத்துல நீங்க பெற்றுக்கொண்ட பட்டம் உண்மையா இல்லையான்னு சொல்லி இது உறுதிப்படுத்தல. அப்ப இங்க யுஜிசி உண்மையிலே என்ன செய்யுதுன்னு சொன்னா,
அந்த ஏபிசி பல்கலைக்கழகம்ங்கிறது உண்மையான ஒரு பல்கலைக்கழகம். அதுல டிகிரியை பெற்றுக்கொண்டால் அது நம்பகத்தன்மையானதுங்கிறது தான் இது உறுதிப்படுத்துது. அப்ப இந்த லெட்டர் மூலம் உங்களுக்கு தரப்படுற தகவல் என்னன்னு சொன்னா, உங்கள்ட்ட ஏற்கனவே டிகிரி சர்டிபிகேட் ஒன்று இருக்குது. அந்த டிகிரி சர்டிபிகேட்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிங்கிற தகவல் மட்டும்தான் தரப்படுது. ஆனா உண்மையிலே அந்த அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில தான் நீங்க இந்த டிகிரியை முடிச்சு இந்த சர்டிபிகேட் அங்கதான் எடுத்தீங்களாங்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது அந்த யூனிவர்சிட்டி தான் இந்த யூஜிசி இதுல குறிப்பிட்டிருக்குது. அப்ப உண்மையிலே உங்களோட சர்டிபிகேட்டை உறுதிப்படுத்த வேண்டியது அந்த பல்கலைக்கழகம். உங்களுக்கு இந்த டிகிரி சர்டிபிகேட்டை உறுதிப்படுத்த வேண்டி வரும் எப்பன்னு சொன்னா, நீங்க ஒரு தொழிலை பெறுற டைம்ல அதை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும். அதை நீங்க உறுதிப்படுத்துறல்ல, அதை டிரெக்டா உங்களோட நிறுவனம் தான், நீங்க தொழில் எந்த நிறுவனத்துல பெறுறீங்களோ அந்த நிறுவனம் உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை எடுக்கும். இப்ப உதாரணமாக நீங்க உங்களோட டிகிரி சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுக்கிறதாக நாங்க உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். ரைட். இப்ப நீங்க நான் இந்த சொன்ன மெக்சிகோவில் இருக்கிற இந்த ஏபிசி பல்கலைக்கழகத்துல நீங்க ஒரு டிகிரியை பெற்றுட்டீங்க. இந்த ஏபிசி பல்கலைக்கழகங்கிறது நான் கற்பனையில தந்த ஒரு பல்கலைக்கழகம் தான். அப்ப இந்த பல்கலைக்கழகத்துல பெற்ற பட்டத்தை வச்சுக்கொண்டு நீங்க டீச்சிங் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டீங்க. இப்ப என்ன செய்றீங்கன்னு சொன்ன அந்த டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க என்ன செய்வீங்க, இந்த டிகிரியோட போட்டோ காப்பி எல்லாம் கொடுத்து நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துருவீங்க. 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த தொழிலை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களோட வலய கல்வி அலுவலகத்தால ஜோனல் ஆஃபீஸால உங்களோட இந்த டிகிரி சர்டிபிகேட்டை உறுதிப்படுத்துறதுக்காக யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க தகவல் கேட்டு. அப்ப நீங்க இங்க உறுதிப்படுத்துறதுல நீங்க மெனக்கிற வேலை இல்லை, இதை உறுதிப்படுத்துறது உங்களோட அந்த நிறுவனம் தான். அப்ப வலய கல்வி அலுவலகத்தால என்ன செய்வாங்க, உங்களோட இந்த டிகிரியை உறுதிப்படுத்தி தருமாறு நீங்க எந்த யூனிவர்சிட்டியில பட்டம் பெற்றீங்களோ அங்க அனுப்புவாங்க. இப்ப நீங்க இந்த மெக்சிகோல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு டிரெக்டா மெக்சிகோவுக்கு போய் நீங்க பட்டம் முடிக்கல, நீங்க இலங்கையில இருக்கிற ஒரு முகவர் ஊடாகத்தான் நீங்க காசை கட்டி பட்டம் முடித்திருப்பீங்க. ஆனா இதை உறுதிப்படுத்துறதுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஜோனல் ஆபீஸால இலங்கையில உள்ள முகவருக்கு அனுப்ப மாட்டாங்க இந்த லெட்டரை. அவங்க டிரெக்டா மெக்சிகோவில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவாங்க. இவர் இங்கதான் டிகிரி முடித்தாரா, அந்த டிகிரி கன்ஃபார்மான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தாங்கன்னு சொல்லி. அங்க அனுப்புற டைம்ல மெக்சிகோல இருந்து ரிட்டர்ன் வரும் லெட்டர் இவங்களுக்கு உங்களோட தகவல் உண்மையிலே அங்க இருந்தா, உண்மையிலே நீங்க அதை நிறைவு செஞ்சிருந்தா, இவர் உண்மையிலே இந்த யூனிவர்சிட்டியில தான் இந்த டிகிரியை முடிச்சிருக்கிறார், இது கன்ஃபார்ம்னு சொல்லி தகவலை கொடுப்பாங்க. கொடுத்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நிறைய பேருக்கு இங்க நடக்கிற என்னன்னு சொன்னா, இங்க இருந்து மெக்சிகோக்கு அனுப்பினா அங்க இருந்து வர பதில், நீங்க அங்க இந்த டிகிரியை முடிக்கலன்னு சொல்லி பதில் வரும். இது உதாரணத்துக்கு தான் நான் மெக்சிகோன்னு சொல்லி சொன்னேன். இது யூகேயாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். எந்த நாட்டுல நீங்க முடிச்சாலும் அங்க இருந்து வர தகவல் உங்களோட டிகிரியை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னா உங்களோட டிகிரி செல்லுபடியற்றதாக காணப்படும். அதிகமாக வெளிநாடுகள்ல இருந்து வார அந்த தகவல், நீங்க இந்த டிகிரியை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லித்தான் வார. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க இலங்கையில் உள்ள முகவர்கள் ஊடாக இந்த பல்கலைக்கழகங்கள்ல பட்டங்களை முடிக்கிறதால, இங்க இலங்கையிலிருந்து உண்மையிலேயே உங்களோட தகவல் அங்க அனுப்புறாங்களா, அங்கிருந்து தான் இது நிர்வகிக்கப்படுகின்றதாங்கிறதுல தான் இங்க சந்தேகம். இவங்க ஏதோ ஒரு கோர்ஸை நடத்துவாங்க, உங்களோட தகவல் அங்க அனுப்பப்படுதா, அங்க சேகரிக்கப்படுதா, அங்கிருந்து தான் உண்மையிலேயே சர்டிபிகேட் வருதாங்கிற தகவல்கள் இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியாது. எனவே அங்க வெளிநாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கும் இங்க இருக்கிற முகவர் நிலையத்துக்கும் இடையில தொடர்பு இல்லாம உங்களுக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டிருந்தால், வெளிநாடு இருந்து வரும்போது உங்களுடைய அந்த பட்டம் நிராகரிக்கப்பட்டதாகவே வரும், செல்லுபடியற்றதாக வரும். இவ்வாறுதான் இங்கு முடிக்கின்ற இந்த வெளிவாரி பட்டங்கள் அநேகமானவை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் நிறைவு செய்யும் போது அது போலியானவை என பெறப்படுகின்றது. முகவர் நிலையங்கள் ஊடாக இந்த பட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதால் உண்மையான யூனிவர்சிட்டியில் உங்களது தகவல்களை தேடும் போது அங்க உங்களுடைய தகவல்கள் இருக்காது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களது பட்டம் நிராகரிக்கப்படுகின்றது. அப்ப நீங்க ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்றேன்னு சொன்னா உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, ஒன்று, உள்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல பட்டம் பயிலுங்க. உள்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எதுன்னு சொல்லி நான் இதற்கு முன்னே வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க இலங்கையில உள்ள பல்கலைக்கழகங்கள்ல பட்டம் பயிலும் போது அது உங்களுக்கு போலியாகாத வகையில் பாதுகாப்பை தரும். அடுத்த இரண்டாவது என்னன்னு சொன்னா, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல நீங்க பட்டம் பெறுறதாக இருந்தா நேரடியாக நீங்க வெளிநாட்டுக்கு சென்று அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கே சென்று அங்கு பட்டம் பெற்று வந்தால் அதுவும் செல்லுபடியாகும். நீங்க தவிர்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, உள்நாட்டில் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழக முகவர்களூடாக பட்டம் பெறுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அப்ப ஒன்று இங்க இருக்கிற பல்கலைக்கழகத்துல முடிங்க, அல்லது வெளிநாட்டுக்கு சென்று அங்கிருக்கிற பல்கலைக்கழகத்துல நீங்க பட்டத்தை முடிங்க.
வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்துல இங்க இருக்கிற முகவர் ஊடாக நீங்க பட்டங்களை பயில்றத தவிர்த்து கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கான ஆலோசனை. இப்போது உங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு பல்கலைக்கழகங்களை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பது தொடர்பான ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இது தவிர ஒரு பட்டப்படிப்புக்கு ஈக்குவலான தொழிற்கல்வி ஒன்றை, அதாவது NVQ லெவல் கற்கை நெறிகளை தொடரும் போதோ அவற்றிற்கான அங்கீகரிக்கப்பட்ட கற்கை நிலையங்களை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம், அதாவது தொழிற்கல்வி ஒன்றை பயில்வதற்கு அதற்கான கற்கை நிலையங்களை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது தொடர்பான விடயங்களை அடுத்த வீடியோவில் எதிர்பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள விளக்கங்கள் உங்களுக்கு எந்த வகையில் பிரயோசனமாக இருந்தது என்பது தொடர்பாக கொமெண்டில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை பார்வையிட எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.